பொய்யருடன் புல்லரும் பொருள் குவிக்கும் போலிகளும் தானே அவன் என்று தம்பட்டம் அடித்து நிதம் தயங்காது தரங்கெடுவர். நான்முகன் குமரிகளாய் நறுவெண் ஆடையுடை அணிந்து மேன்மக்களை குறிவைத்து மீட்பெர் வேடமிட்டு மிடுக்காய் நல்லான்மீகம் போர்த்தியலையும் பொல்லார் கூட்டம் ஒன்றும் உத்தமனின் உயிர் பறிக்கும் திட்டமும் உளவியதை என் தீக்கண்ணால் தெளிவாக யான் அறிந்தேன். வணக்கம், நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ். மீண்டும் அறம்பாடியார் பாடலுக்கான விளக்கம் இந்த வீடியோ வாயிலாக பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பாடலில் அறம்பாடி சித்தர் என்ன சொல்கிறாருன்னா, பொய்யர் போலிகள் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி போலியாக உலகத்தை ஏமாத்துறாங்க, களவாடுறாங்க, தரம் கட்டுறாங்க, தன்னைத்தானே அழிச்சிக்கிறாங்க, மக்களை ஏமாத்துறாங்கிறதெல்லாம் அழகாக சொல்லிட்டு வருவாங்க. தானே அவன் என்றும் தரணி மீட்பேன் என்றும் நாதன் நான் என்றும் நாக்கூசாமல் சொல்லுவாங்க. அவங்க அந்த நான்முகனுக்கு அது நல்லா தெரியும் யார் தலைவன். அந்த உத்தமன் வாயால் ஒருபோதும் ஒப்பந்தம் எழுதிலாம் கொடுக்க மாட்டான். நான் தான் அவன் தரணி மீட்பேன் பார்த்துக்கலான்லாம் சொல்ல மாட்டான். அப்படி தான் இருந்து வேலையை முடிப்பான். ஆனால் அவன் தான் நான், எனக்கு எல்லாம் தெரியும், இந்த உலகத்தை நான் கட் பண்ணிடுவேன், வேர்ல்டு வைடு நம்ம லிங்க்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, அவதாரமே நான் தான், கல்கி நான் தான், அடுத்து கிரியா யுகத்தில் வரக்கூடிய அவதாரங்கள், துவாபரத்தில், திரேவதாவில் எல்லாத்தையும் வரக்கூடிய ஆல்வேஸ் நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு போலி வேடம் அணிந்துக்கிட்டு குமரிகளை சேர்த்துக்கிட்டு வெண்ணாடை புகுத்திக்கிட்டு கோலம் விட்டுக்கிட்டு உலகத்தை ஏமாத்துறது மட்டுமின்றி ஐயன் உத்தமனின் உயிரை பறிக்கவும் வெறும் திட்டமிடுவார்கள். காலி பண்ணுறதுக்கும் திட்டமிட்டு அதில் மிகப்பெரிய தோல்வி தழுவுவார்கள். இதனை என் தீக்கண்ணால் நன்கு அறிந்தேன், பார்த்தேன் அப்படின்னு காலப்பயணம் மேற்கொண்ட நம் அறம்பாடி சித்தர் மிக அற்புதமாக அந்த பாடல் வாயிலாக சொல்கிறார், பார்த்துக்கோங்களேன். அதனால் இப்போ என்னை போல் நான் தான் கல்கி அப்படின்னு சொல்லிக்கிறவங்களாம் கல்கி இல்லை. உண்மையான கல்கி எப்போவுமே தான் தான் நாதன் என்றும் எல்லாத்தையும் காப்பன் என்றும் ஒப்புதல் வாக்கு மூலம் ஒருபோதும் அவன் வாயில் உதிக்காது அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. ஏன்னா பீரியடே வந்துருச்சு. நண்பர் ஒருத்தர் சொன்னார், 2025 பிப்ரவரியிலேருந்து 3வது உலக போகிற கல்கியே தொடங்கி வைப்பார்னு. நண்பா, 2024 எல்லாத்தையும் முடிச்சிருவோம். 2025 சத்தியுகம் 26 சூப்பராக இருக்கும். அதனால் 3வது உலக போரெலாம் இப்போ இந்த 2024 ஆல்மோஸ்ட் கல்கியோடைய வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடும். திடீர் மின்னலென எழுவான், திக்கெட்டும் திசை பரவும், உலகெல்லாம் ஒரு குடையின் கீழ் ஒரு மொழியின் கீழ் சமத்துவம் பரவும். அப்புறம் இந்த போலிகள்லாம் ஃபஸ்ட்டு பொசுக்கப்படுவார்கள். இப்போ பாருங்களேன், நீங்களே நிறைய போலிகள் சின்ன பசங்க வந்துட்டுருக்கானுங்க இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஆர்வத்துக்கு. 1987க்கு 86க்கு பின்னாடி பிறந்தவங்க எல்லாமே ஒரு வகையில் இந்த சத்தியுகத்துக்கான பிள்ளைங்க தான். அவங்க ஏதோ இந்த உலகத்துக்கு சொல்ல வருவாங்க. நீங்கள் பெரிய 70 80 வயசு 60 வயசு சாமியாரெல்லாம் இனி நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் எங்கர்ஸ் தான். புல் இந்த 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இந்த உலகத்துக்கு இனி அடுத்த ஜெனரேஷனுக்கு நிறைய வழிகாட்டி உங்களை கைப்பிடித்து அழைச்சிட்டு போகிறவங்க. அவங்க தான் சித்தர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அனுகிரகம் பெற்றவங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த கூட்டத்தில் கோமாளி நுழைஞ்ச மாதிரி ஒரு சாரார் தன்னைத்தானே அகோரியாகவும் சாமியாராகவும் சாதுவாகவும் சன்னியாசியாகவும் ஞானியாகவும் மகானாகவும் சித்தராகவும் கல்கியாகவும் அவதாரமாகவும் இயேசுவின் மறுவருகை, புத்தரின் மறுவருகை, வீரபிரபேந்தரின் வருகை, தேற்றடிவாளன் என்றும் சொல்லிக் கொள்வார்கள். அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கால நேரம் வந்துடுச்சு. தலைவன் கரெக்டாக செய்ய வேண்டியதை மிகச் சிறப்பாக இந்த உலகத்துக்கு செஞ்சுட்டு போவார். இது காலத்தின் கட்டாயம், நிர்பந்தம், நிதர்சனமான உண்மை. இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளர் சந்தன் சாம்ராஜ். மீண்டும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.